அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காஜனனி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நகராட்சி தொடக்கப்பள்ளி லட்சத்தோப்பு பட்டுக்கோட்டையில் நான் படித்து வருகிறேன். நான் எடுத்து வந்த தலைப்பு சாலை பாதுகாப்பில் குழந்தைகளின் பங்கு. நடந்து செல்லும் பொழுது நடைபாதைகள் மட்டுமே செல்ல வேண்டும். நடைபாதைகள் இல்லாத சாலைகளில் இடது ஓரமாக நடந்து செல்ல வேண்டும். சாலைகளில் வேகமாக செல்வதோ ஓடுவதோ கூடாது. சாலைகளில் கடப்பதற்கு என குறிக்கப்பட்ட கருப்பு வெள்ளை கட்டமிடப்பட்ட இடங்களில் நடை மேம்பாலங்கள், போக்குவரத்து கட்டுப்பாட்டு சமிகை உள்ள இடங்கள் போன்றவற்றில் மட்டுமே சாலைகளை கடக்க வேண்டும். ஒரு வழி சாலைகளை கடக்கும் பொழுது வாகனத்திற்கேற்ப எல்லா வழிகளிலும் வாகனங்கள் செல்லாமல் இருக்கும் பொழுதே கடக்க வேண்டும். திருப்பங்களிலோ வளைவுகளிலோ ஒருபோதும் சாலைகளை கடக்க வேண்டாம். ஏனெனில் அவ்வாறு சாலைகளை கடக்கும் பொழுது வாகன ஓட்டிகள் பார்க்க இயலாது. சாலைகளில் ஒடிக்கடக்க முயற்சி தவறானதாகும். ஏனெனில் அவ்வாறு செல்லும் பொழுது தவறு கீழே விழ வாய்ப்புள்ளது. அது பெரும் அபாயத்தை விளைவிக்கும். பள்ளி வாகனத்தில் கடைபிடிக்க வேண்டியவைகள்: பேருந்தின் நிலையத்தில் வரிசையாக நின்று ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக பேருந்தில் ஏற வேண்டும். பேருந்தில் பயணிக்கும் பொழுது சத்தமிடுவதோ குரலிடுவதோ கூடாது. அது ஓட்டுநரின் கவனத்தை சிதறடிக்கும். சிக்னலில் வாகனம் நிற்கும் பொழுது ஏறவோ இறங்கவோ கூடாது. பேருந்தின் படிக்கட்டுகளில் உட்கார்ந்தோ நின்றோ கொண்டே பயணிக்க கூடாது. பேருந்தில் பயணிக்கும் பொழுது கை கால் தலையை வெளியே நீட்டக்கூடாது. சாலை பாதுகாப்பு விதிகள்: வாகனங்களை ஓட்டும் பொழுது செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது. வளைவுகளில் முன் செல்லும் வண்டிகளை முந்தக்கூடாது. குடிபோதையில் சாலைகளில் நடக்க மற்றும் சாலைகளில் வண்டியிலிருந்து ஓட்டக்கூடாது. ஓடும் வாகனத்திலிருந்து இறங்கவோ ஏறவோ கூடாது. சாலையில் நடக்கும் பொழுது வலது பக்கமாக நடந்து செல்ல வேண்டும். சாலையில் கடக்கும் பொழுது மிக கவனமாக செல்ல வேண்டும். சாலை விதிகளை நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.